துக்கப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்த முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். யோசேப்புல நம்ம அதான் பார்க்கிறோம். ஒரு அந்நிய தேசத்தில் அவன் இருந்தாலும் அவனை தெய்வ பயத்தோடு காத்து கொண்டான். மனுஷன் உத்தரவாதி, பொறுப்பு. அதாவதுங்க, நம்ம மறுபடியும் சொல்றது என்னன்னா, அந்த வேதம் தேவன் சர்வேகாதிபத்தியம் உள்ளவர். அதாவது அவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர், எல்லாம் செய்தவர். அவர் மனுஷனை தெரிந்து கொண்டார், ரட்சிக்கிறார். இதெல்லாம் வேதம் சொல்றது, தெளிவா சொல்றது. எந்த மாற்று கருத்து இல்லை. யாரை முன்குறித்து அவர்களை அழைக்கிறார், மகிமைப்படுத்துகிறார், நீதிமானாக்கிறார். ஆனா அதே சமயத்துல வேதம் இன்னொன்றையும் போதிக்கிறது, மனுஷனுடைய உத்தரவாதத்தை போதிக்கிறது. அதாவது நீதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாளி, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பாளி. நீ யாரையுமே குற்றம் சாட்ட முடியாது. என்னுடைய கணவன் தான் காரணம், அவர் சரியில்லாத. என்னுடைய மனைவி தான் காரணம், அவனு சரியில்லை. என்னுடைய பிள்ளைகள் காரணம் இல்லை. நீ யாரையுமே குற்றம் சாட்ட முடியாது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீதான் உத்தரவாதி. நீதான் ஆண்டவரை பின்பற்றும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில சிலுவை சுமக்க ஆயத்தமா இருக்கும். உண்மைதான், நம் மனுஷனால முடியாது. ஆனா ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொண்டு, ஆண்டவரை எனக்கு பலன் தார். சில சமயம் அவமான நிந்தைகள் வரும் பொழுது தாங்க முடியாது, பரிகாசிக்கப்படலாம். ஆனா அப்பொழுது சிலுவையின் பாதத்தை தவிர வேற தெரிந்து கொள்வதற்கு ஒன்றுமில்லை. உனக்கு இயேசு தான், இயேசு மட்டும்தாங்க. இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அவர் தான் உனக்கு விலையேற பெற்ற ஒரே ஒரு. அவரை பற்றி நீ பேசும் பொழுது நீ நிறைய பேர் இதை உன்னை பார்த்து பரிகசிப்பாங்க. சுவிசேஷத்தை சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ ஆண்டவனை ஆசீர்வதிப்பார், உனக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்துரும், வியாதி தீர்ந்துரும் சொன்னா ஏற்றுக்கொள்வார்கள். அதான் இன்னைக்கு நம்ம பொதுவா பார்க்கிறோம், எல்லா சபைகளிலும் ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி. ஆனா நீ சிலுவை சுமந்து அவரை பின்பற்ற வேண்டும். உன்னை வெறுத்து சிலுவை சுமக்க வேண்டும். உன்னுடைய சுயத்தை எல்லாம் சிலுவையில அறைந்து, இனி நான் அல்ல ஆண்டவரே, நீர் வழி நடத்தும் பாதையில நான் செல்லுகிறேன். இனி நான் அல்ல கிறிஸ்துவே, நீர் என்ன சொல்லுகிற அதை செய்கிறேன். நீ எப்படி நடத்துகிறத நடத்துகிற. ஆனால் அது அருமையான வாழ்க்கைங்க, ரொம்ப பிளெஸ்ட் லைஃப். ஏன்னா தெய்வ குமாரன் உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக இருப்பாய். உனக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இந்த உலகத்துல மனுஷர்கள் எங்க எதையோ தேடி போறாங்க. திடீர்னு பார்த்தா, இன்னைக்கு கூட பார்த்தா ஒருத்தருக்கு 16 கோடி லாட்டரி விழுந்துருச்சு. அதை பார்த்து ஒருவேளை அடே பரவாயில்ல, இந்த மனுஷனுக்கு எவ்வளோ. இந்த உலகத்தை மனிதர்கள் என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல நான் என்னத்தை சம்பாதிப்பேன், என்னத்தை கொடுத்துவேன். அந்த உலகமே அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு குறிக்கோளா இருக்கிறதுனால அவனுக்கு கிறிஸ்து விலையேற பெற்றவராக இருப்பதில்லை. தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகம் அவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. பைபிள் தெளிவா சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாயிருக்கான். உன்னை பார்த்து பரிகசிப்பாங்க, உன்னை பார்த்து அற்பமா எண்ணுவாங்க. ஆனால் பவுல் சொன்னி, நான் அல்ல கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கை, ஒரே இஸ் மை ட்ரெஷர். அப்ப இன்னைக்கு நீங்க சபையில கூட நீங்க ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது இலவசமானது ஏற்றுக்கொண்டு அது பிரச்சனையே இல்லை, இட்ஸ் ஃப்ரீ. ஆனா அடுத்த அடி வரும் பொழுது, சரிப்பா நீ ஆண்டோடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டார், நீ நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்ப தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றப்படும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போக நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்ளும். அவ்வளவுதான், கம்ப்ளீட்லி. ஆனா அங்க சொல்லும் பொழுது அங்க உதைக்குது. அப்ப எப்படி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்படலையே. ரட்சிக்கப்பட்டிருந்தாதான் இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க வருவாங்க. மெய்யா ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பது நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக அந்த கிறிஸ்துவனுடைய மகிமையையும் மேன்மையையும் அவர்கள் பார்க்கும்படியாக அவருடைய கண்கள் திறக்கப்படும். என்ன விலையேற பெற்றவன், he is precious to me. இயேசு
அவனுக்கு எல்லாமே இயேசுதாங்க. எல்லாமே அவனுக்கு இயேசு மட்டும்தான், வேற ஒண்ணுமே அவனுக்கு இல்லை. இந்த உலகத்துல அவனுக்குன்ற பங்கே கிடையாது, மற்றபடி எதுவுமே இல்லை அவனுக்கு. ஒருவேளை அவன் ஏமாற்றப்படலாம், ஒருவேளை அவன் பெருசுதான் ஏற்றுக்கொண்டதுனால அவனுடைய சொந்த குடும்பத்தார் கூட அவனை புறக்கணிக்கலாம், ஏமாற்றப்படலாம். சாதாரணமாக நடைபெறுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய சகோதரன் ஒரு சொத்து காரியமா வந்த பல லட்சங்கள் நான் இழக்க வேண்டியது, பல லட்சங்கள். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, என்னுடைய சாட்சியை நான் இழந்து போக முடியாது. அது எனக்கு, அது மட்டும் இல்லை, இயேசு எனக்கு விலையேறப்பெற்றவராக இருக்கும் பொழுது அவங்க ஏமாத்தினாலும் அதை பற்றி அது நான் போய் சண்டை போட்டுட்டு அதில் என்னுடைய சாட்சியை நான் இழந்து போக நான் விரும்பலை. எனக்கு அது பெரிய காரியம் இல்லை. ஏன்னா எனக்கு இயேசு எல்லாமே போதுமான மட்டுமில்லை, அவர் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்குறார். அவர் கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஏன் வேதனையை கூட்டிக்கணும்? ஆண்டவர் கொடுக்காத வேதனையை சேர்த்து கொடுப்பார். நான் ஏன் தேடி போகணும்? எனக்கு தேவையில்லை. இயேசு எனக்கு போதுமானவராக இருக்காருன்னு போது நான் வேற எதுவுமே ஏமாற்றப்பட்டாலும் சரி, ஏமாற்றப்படலாம் சரி, எனக்கு இயேசு He is precious to me. அவருக்காக நான் வாழுவேன், அவருக்காக நான் பிழைப்பேன், அவருக்காக ஜீவிப்பேன், அவருக்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். இனி அடுத்தது வேற வழி, கலப்பையின் மேல கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்க எனக்கு பார்க்கறதுனால அதனால எனக்கு நிறைய ஊழியர்கள் ரட்சிக்கப்படலைங்க. நீங்க நிறைய சபைகளில் கிறிஸ்து இல்லைங்க, கிறிஸ்து இல்லை. ஏன்னா அங்க சிலுவை இல்லை. சிலுவை இல்லாத இடத்துல கிறிஸ்து இருக்க மாட்டார். கிறிஸ்து இருக்கிற இடத்துல சிலுவை இல்லாமல் இருக்காது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அதே தான். சிலுவை இல்லாமல் ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியாது. கிறிஸ்துவை இல்லாம நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்கே யூ ஆர் நாட் ஃபிட். நீ ஒரே ஒரு அடையாளம், உனக்கு கிறிஸ்தவன் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் சிலுவை தான். சிலுவை இல்லை என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னும் பொழுது நான் கிறிஸ்தவனே அல்ல. எப்படி நான் சொல்ல முடியும்? என்ன சொல்லிட்டாரு, அன்னதினமும் அதை எடுத்துக்குப்பா, எடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்ட்டார். சீஷர்கள் பார்த்தா அப்படிதான் கூப்பிட்டாரு, என்னை பின்பற்றி வா. இதுதாங்க கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். வேதம் சொல்ற கிறிஸ்தவம் இதுதான். அது மனுஷன் ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆவியானவர் பேசினா ஒருவேளை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுகிறானோ அன்றைக்கு அவன் கிறிஸ்து, அதாவது இந்த உலகத்துல அதை தவிர மேல ஒண்ணுமே இல்லைங்க. எவ்வளவு பெரிய மேன்மையா இருந்த, எவ்வளவு பெரிய பதவி, அந்தஸ்து, உயர்வு எதுவா இருந்தாலும் சரி, அதை தவிர வேற வழியே கிடையாது. பாருங்களேன், நீங்க ஒண்ணுமே இல்லை, அப்சல்யூட்லி உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை, கிறிஸ்து தான் உனக்கு. ஆனா அதுல அவன் திருப்தியாக வாழுவான். He'll be completely satisfied. கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். அதில் அவன் திருப்தியாகவே வாழுவான். ஏன்னா அவன் அவரோடு இணைந்து விட்டான், சிலுவையில் அவரோடு இணைந்துட்டு. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே அனுதினம் சிலுவை, அவனுடைய பெருமை, அந்த பழைய மனுஷனுடைய காரியங்களை எல்லாத்தையும் அவன் விட்டுடுவான். பவுல் சொல்றாரு, இயேசுவின் சிலுவையை தவிர எதையுமே நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். கலாத்தியர் பாருங்க 6:14 அவர் சொல்லிட்டார். அதாவது அவனுக்கு வேற எது, அது ஒண்ணுதாங்க அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு மேன்மை பாராட்டல், அது மட்டும்தான். அவன் வேற எதை குறித்துமே அவன் மேன்மை பாராட்டவே மாட்டான். அவனுக்கு மேன்மை கிறிஸ்து அவனுக்கு போதுமானவரா இருக்கனால அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை ஆண்டவர் அவன்கிட்ட கொடுத்துட்டார். அவன் மற்ற எதுவுமே அவனுக்கு மேன்மையா இல்லை. அப்சல்யூட்லி. கலாத்தியர் 6:14 நீங்க பார்க்கும் பொழுது பவுல் தான் சொல்றார், இந்த உலகத்துல எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அடையாளம் கிராஸ் பேரிங், சிலுவை தாங்க அவனுக்கு, வேற எதுவுமே இல்லைங்க. அதாவது சிலுவை ஒரு பெரிய
மிஸ்ட்ரி, சிலுவையின் மர்மமும் மகிமையும் பார்க்கும் பொழுது, சிலுவையில தான் கடவுளின் நீதியும் கிருபையும் சந்திக்கிற ஒரு இடம். அவர் நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், கிருபை உள்ளவர். சிலுவை தேவனுடைய நீதியும் கிருபையும் சந்திக்கிற ஒரு இடம். இந்த சிலுவையை நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு துன்பம், ஆனா மிகப்பெரிய நன்மை. சிலுவை எங்கன்னா இந்த தேவனுடைய அன்பை காட்டுகிற, தேவனுடைய அன்பை நீ பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் சிலுவை தாங்க. வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஒருவேளை ஆண்டவர் எனக்கு கஷ்டத்தை எல்லாம் நீக்கினாரு, பாடுகள் துன்பங்களை எல்லாம் நீக்கிட்டாரு, அதுவல்ல. எனக்காக அவர் மரித்து என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக. அதுதான் பவுல் தெளிவா சொல்லிட்டார். இனி நான் அல்ல, கிறிஸ்து தான். அவர் தெளிவா சொன்ன அந்த காரியம் அதுதாங்க. அதாவது பவுல் சொல்றார் ரோமர் 5:8, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சிலுவை ஒரு அவமானத்தின், ஒரு கிறிஸ்தவனுக்கு அவமானத்தின் சின்னம் அல்ல, அது மகிமையின் சின்னம். சிலுவை என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொள்ளுகிற ஒரு இடம். இவ்வளவாக அன்பு கூர்ந்தார், அதான் வேணும் சொல்லுது. For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish. அதான் சொல்றாங்களே, ஒரு கிறிஸ்தவனுக்கு சிலுவை, அதாவது இயேசு அவனுக்கு he is so precious. அவனுக்கு அவர் விலையேற பெற்றவர், அவர் போதுமானவர். அதை சிலுவையே இயேசுவை விட ஒரு மனுஷன் நேசிக்கக்கூடிய ஏதாவது இருக்குன்னா அது நிச்சயமா இருக்க வாய்ப்பே இல்லை. கேட்டா ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். அந்த அன்பை அவன் ருசிச்சுட்டான் பாருங்க. இயேசுவினுடைய அன்பை ருசிச்சுட்டதுனால அவனுக்கு இந்த சிலுவையெல்லாம் ஒரு பாடு இல்லை, அதுல மகிமையான காரியங்கள். ஏன்னா அவன் அன்பை ருசிக்கிறான். அதுதான் போல என்னில் அன்பு கூர்ந்து. அதாவது இதுல என்னன்னா, இது ஒரு தெய்வீக முரண்பாடு, கான்ட்ரடிக்டரின்னு சொல்ல. அதாவது மரணம் உயிரை கொடுக்கிறது. இயேசுவின் மரணம் எனக்கு உயிரை கொடுக்கும். அவமானம் எனக்கு மகிமையை தருகிறது. சிலுவை ஒரு அவமானம், அவமானத்தின் ஆனா எனக்கு அது மகிமை. தோல்வி வெற்றியை கொண்டு வருகிறது. தோல்வியே இல்லையே, அது தோல்வியே இல்லை. ஆகவே இயேசு சிலுவை பற்றி அவரே முன் எடுத்தது தான் அந்த சிலுவை. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவர் ரோமர்கள் கொண்டு போய் அவரை சிலுவையில் அறையில, தானாக முன் வந்தார். கெத்செமனே தோட்டத்துல அவரை பிடிக்கும்படியாக வருகிறார்கள். அங்கே கோலும் ஈட்டியுமா கொண்டு வரும்போதா சொன்னார், என்னை பிடிக்கிறதுக்கு நீங்க, ஏன்னா நீங்க என்ன பிடிக்கவே, அவரை பிடிக்க முடியுங்களா? தெய்வகுமார் அவரை பிடிக்க முடியுமா? மனுஷன் அவர் முழுமையான ஒரு மனிதனாக அந்த இடத்துல அவங்க வரும் பொழுது இவர் கேட்கிறாரு, யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனான இயேசுவை தேடுறதுன்னா ஏதோ நான் இருக்கிறேன், இவங்களை விட்டுருங்கன்ட்டார். லீவ் தெம் ஆல். இவங்க பின்னால போய் விழுகிறாங்க. அவர் சொன்னதை பார்த்துட்டோம், இவங்களால உண்மை நம்ப முடியல. ஆಮೇಲೆ இயேசு கிறிஸ்து சிலுவையை அவர் தான் எடுத்துக்கொண்டார். யாருமே சிலுவையை அவர் மேல வைக்கல. ரோம் அரசாங்கம் இல்லை, தேவனுடைய நித்திய திட்டம் அது. ஆகவே அதனாலதான் வெளிப்படுத்தல் 13:1 உலகம் உண்டாருக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர். ஆகவேதான் அவர் சிலுவையை அவர் மேல யாருமே வைக்கல, அவரே எடுத்துக்கொண்டதுதான் சிலுவை. ஆகவேதான் சிலுவை என்பது ஒரு மகிமையின் சின்னம். அந்த சிலுவையின் வடுக்கள் அவர் நித்தியத்திலும் அதை தான் பார்க்கணும்.
பரலோகத்திலேயும் அதே தான். அவருடைய சிலுவையின் அடிச்சுவடுகள் அங்கேயும் இருக்குது. அதாவது சிலுவை என்பது ஒரு மகிமைகரமான ஒரு காரியமாக, அதன் மூலமா தான் மனிதனை மீட்க முடியும். ஒரே ஒரு நித்தியமான ஒரு வழி என்பது சிலுவை தான். அதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது பாருங்களேன். ஆகவே அவனுடைய வாழ்க்கையை நீங்க ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சிலுவை தான் அவருக்கு. ஆகவே அந்த என்னைக்கு சிலுவையில் அறையுண்டாரோ அந்த காயங்கள் மகிமைகரமாக இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கிறதாக இருக்கிறது. தேர் குளோரியஸ் மானுமெண்ட்ஸ். அந்த சிலுவையை ஒருவேளை அவர் மேலே போகும்பொழுது இந்த சிலுவை காயத்தில் விட்டு போயிருக்கலாமே இல்லை? இதுக்கு தேவையே இல்லையே. எதுக்கு என்ன அவர் அடிச்சுவடுகளை அதை இதாக்கணும்? அந்த வெளிப்படத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இங்கே சொல்லப்படுகிறது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திராய் இருக்கிற, ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அந்த 12 அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆகவே சிலுவையிலும் அவர் அந்த ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் அவருக்கு பிரதானமான அருமையான நிலையை பரலோகத்தில் அதான் அவர் தெரிஞ்சிட்டார். அவர் சிலுவை என்பது சொல்லப்போனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தோடு சிலுவை என்பது அது ஒரு ஈன சின்னம்தான். ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு அது மகிமையின் சின்னமாய் மாறிவிடும். சிலுவை என்பது நித்திய பாடல். ஒரு கிறிஸ்தவன் எந்த அளவுக்கு இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு எவ்விதத்திலும் ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்லன்னு சொல்ல பார்க்கிறோம். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. அதனால இந்த சிலுவை தான் கிறிஸ்தவத்தினுடைய மையமான ஒரு காரியம். சிலுவை என்பது ஒரு சின்னம் அல்ல, ஏதோ ஒரு அடையாளம். இப்ப நிறைய பேர் சிலுவையை கோத்து போட்டுக்கிறாங்க கயிறுலையோ, அல்லது சிலுவையின் அடையாளத்தை பார்க்கிறோம். ஆனா சிலுவை என்பது ரட்சிப்பினுடைய ஒரு தொட்டில். சிலுவையில தான் ஒரு குழந்தை பிறக்கு, புதிய சிருஷ்டி. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தா புதிய சிருஷ்டி. இஸ் born in the cross, at the cross. அதாவதுங்க, நீங்க சாதாரணமா நான் அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவம் செய்யறதுனால பாவிகள் அல்ல, பாவம் செய்யறதுனால பாவிகள் அல்ல, பாவிகளா இருக்கிறதுனால தான் நம்ம பாவம் செய்யறோம். அது நம்ம தன்மை. அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சிங்கத்துக்கு முன்னால ஒரு கறி துண்டு வச்சுட்டு இன்னொரு இடத்துல அழகான காய்கறிகள் வச்சு அந்த கறித்துண்டு பக்கம் தான் போகும். அதனுடைய சுபாவமே அதுதான். அது காய்கறி எல்லாம் சாப்பிடாது. அதே ஒரு ஆட்டுக்கு முன்னால ஒரு கறித்துண்டும் நல்ல தலை வெடி வச்சா அது அந்த ஆத்மா தான். அதனுடைய சுபாவம், அது மனுஷனுடைய தன்மையே. அது பாவம். அவன் பாவம் செய்கிறவனாகவே காணப்படுது. அவனுடைய தன்மையே அதுதாங்க. அல்லது நீங்க மாற்றவே முடியாது. நான் பாவம் செய்யறதுனால பாவி இல்லை, பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்யறேன். ஆனா இதுல இருந்து எனக்கு மீட்பு வேற வெளியே இல்லையா, விடுதலை இல்லையா? அதுதான் கிறிஸ்துவின் மூலமாக, சிலுவையின் மூலமாக கொடுக்கும். ஆகவே நான் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் யூதா 17 சொல்லப்பட்டிருக்கிறது, அது இரும்பு எழுத்தானினாலும் வைரத்தின் நுனியினாலும் நம்முடைய இருதயம் பலகையிலே ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. ரொம்ப தெளிவா சொல்லுங்க. நம்ம ஏதோ எங்கேயோ போயிடுச்சுன்னு நீங்க நினைக்காத. உங்க பாவம் எல்லாம், அதாவது என்றைக்கு ஒரு மனிதனுடைய பாவம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படலையோ அந்த பாவம் நமக்குள்ள இருதயத்துல இருக்கத்தான் செய்யுது. வேற ஏதோ வழி சொல்லுங்களேன் பார்க்க. வேற வழிமுறையினால் உன் பாவம் நீக்கப்பட்டிருக்கு. எரேமியா 11:17 யூதாவின் பாவம் இரும்பெழுத்தானியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும்
உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய பாவங்கள் சிலுவை அண்டை வரும் பொழுது நம்முடைய இருதயத்தை பாவங்களார நம்மை கழுவுகிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது சிலுவை அண்டை வராம என் பாவம் நீக்கப்படுவதற்கு ஏதாவது வேற வழி இருக்கா? இல்லவே இல்லை. நமக்கு பாவம் இல்லை என்போமா பிரசங்கம் பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் அவங்க வரமாட்டாங்க, அல்லது கோவிச்சுக்குவாங்க. என்ன பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாரு? வேதத்துல இருந்து அவர் பேசுறாரு. ஆனா அதனால ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? ஆசீர்வாதத்தை பொழிகிறார்கள். நீங்க இயேசுவண்டை ஆசீர்வாதம் கிடைக்கும், அது பிரியமானதா இருக்கு. ஆனா நீ ஒரு பாவியை மனம் திரும்பணும். இயேசு சொன்னார், மனம் திரும்பு. வெளிப்படுத்துற விசேஷத்துல அதே தான் சொல்றாரு. சபையை பார்த்தும் சொல்றாரு, எபேசு சபையை பார்த்து சொல்றாரு. பெரிய ஒரு சபை அது. ஆனா சொன்னாரு, நீ ஆதியில் இருந்து கொண்டு அன்பா விட்டுட்டப்பா, நீ இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தா என் மனம் திரும்பு, இல்லைன்னா விளக்கு தண்டை நான் எடுத்து போடுவேன். சிமன்னா சபை, சர்தை சபை இல்ல பிலதெல்பியா சபை, அவனுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ மறுதலியாமல் உண்மைத்தன்மை எதிர்பார்க்க. நீ ஒரு பெரிய இயேசுவை பின்பற்ற முடியாது. நீ பெரிய படிப்பாளியா இருக்கணும் இல்லை, பெரிய ஞானியா இருக்கு, கல்விமான். சாதாரணமான ஒரு உண்மைத்தன்மை உனக்கு இருக்கிறதை பற்றி கொண்டு நீ வாழ்கிற அந்த வாழ்க்கை. அதனால இதுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பாளி. நீ யாரையுமே சுற்றம் காட்ட முடியாது. அவரால் நான் இயேசு பின்பற்றல, அவரால் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஆச்சு? இல்லை, கிடையாது. நான் தனியா வந்தோம், தனியா தான் போகணும். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டை ஆட்சி. மனிதன் உத்தரவாதி. நீ இன்றைக்கு இவனை தாழ்த்த வேண்டியது உன்னுடைய கடமை. ஆண்டவரே, எனக்கு தாழ்மை இல்லையே. உன்னை உண்மையாலுமே தாழ்த்துவது உன்னுடைய கடமை தான். தாழ்மையை தாருன்னு கெஞ்சுவது உன்னுடைய கடமை. கிருபை தாரும் என்று கெஞ்சுவதனுடைய கடமை. நான் கிருபைக்காக கேட்ட மாட்டேன், தாழ்த்த மாட்டேன்னா அது உன்னுடைய காரியம். கிறிஸ்துவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவமே இல்லைங்க. ஆகவே என்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான், அன்றைக்கு அவன் சிலுவையை முத்தம் செய்கிறான். He kisses the cross and take it. சிலுவையை முத்தம் செய்து அவன் எடுத்துக் கொள்கிறான். அனுதினமும் அவன் மரணம் மட்டும், until his death. ஒருவேளை அந்த சிலுவை எதுவானாலும் இருக்கலாம். பாடுகள், உபத்திரங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பண தேவைகள், பசி, பட்டினி, நிர்வாணம், நாசம், மோசம், எது வேணாலும் இருக்கலாம். ஆவிக்குரிய விதங்களில் உன்னை பலர் கேலி செய்யலாம், உன்னை அலட்சியப்படுத்தலாம், உன்னை தூஷிக்கலாம், உன்னை அவமான நிந்தைக்குள்ளால எது வேணாலும் வரலாம். ஆனா இயேசு உனக்கு விலையேற, எந்த ஒரு மனிதனுக்கு இயேசு விலையேற பெற்றவராக இருக்கிறாரோ, எந்த ஒரு மனிதனுக்கு எனக்கு இயேசு போதுன்னு சொல்றானோ, அவனுக்கு சிலுவை ஒரு அவமான சின்னம் அல்ல, ஒரு மகிமையான ஒரு காரியமாக அவன் எடுத்துக் கொள்ளுவான். ஏன்னா இயேசுவை விட்டு நீ சிலுவையை பிரிக்க முடியாது. ஆகவேதான் சிலுவை குறித்து இல்லாமல் விதை குறித்து மேன்மை வரட்டும். சிலுவையை நீங்க பிரிக்கவே முடியாது. ஆனா அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உருவாக்கும்படியாக, உன்னை இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஆயுதம் உன்னை நாளுக்கு நாள் செதுக்கும். உன்னில் தேவையில்லாத பகுதிகளையெல்லாம் நீக்கும். உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இல்லையோ அதெல்லாம் எடுத்துரும். எதெல்லாம் ஆண்டவரை விட உன்னை உயர்த்த பார்க்குறியோ அதெல்லாம் எடுத்துரும். வாழ்க்கையில ஒரு பெரிய ஆவிக்குரிய அறுவை சிகிச்சை நடந்து கொண்டே இருக்கும். சிலுவை ஒரு சர்ஜிக்கல் பிளேடு மாதிரி அது. அதாவது உன் வாழ்க்கையில அனுதினமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு வேளையிலும் 24 மணி நேரமும் உன்னில் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றும். எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஆகவே சிலுவை என்பது ஒரு பாவத்தினுடைய மரண இடம்.
டெத் நெல்னு சொல்லுவாங்க. பாவத்துக்கு சாவு மணி அடிக்குது. அதே சமயத்துல மகிமையின் பிறப்பிடம். அதாவது சிலுவையை நீ அறியாம கடவுளின் இருதயத்தை அறியவே முடியாதுங்க. சிலுவையை பற்றி நீ சரியா அறியலன்னா ஆண்டவருடைய இருதயத்தை, அவருடைய அன்பை நீ விளங்கிக் கொள்ளவே முடியாதுதான் பிரச்சனை. ஆனா எந்த ஒரு மனிதன் சிலுவையை அறிகிறானோ அந்த அளவுக்கு அவன் ஆண்டவருடைய அன்பை அறிந்திருப்பான். இவ்வளவு பெரிதான அன்பு எனக்காக, அதான் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே கொடுத்த, என்னில் அன்பு கூர்ந்து. அவர் ஏன் எனக்காக வரணும்? எனக்காக ஏன் மறிக்கணும்? எனக்காக ஏன் நான் ஒண்ணுமே ஆண்டவரை அறியாதவர். நான் அநேக சமயம் நினைப்பேங்க, இப்ப கூட நான் தேவனை அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்தேன். தேவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. சுத்தமா வாய்ப்பே இல்லை. ஆனா இயேசு ஏன் என்னுடைய வாழ்க்கையை சந்திக்கணும், மாற்றணும், விடுதலையாக்கணும்? ஏன் எனக்கு வாழ்க்கையில போய் அவர் செய்யணும்? ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், எப்பவுமே நான் அடிக்கடி நான் சொல்றது என்னன்னா, இயேசு என்னை சந்திக்காமல் இருந்திருப்பாரானால், இயேசு என்னை மாற்றாமல் இருந்திருப்பாரானால் நான் அழிந்திருப்பேங்க. என் பாவம் என்னை அழித்திருக்கும், நிச்சயமா அழித்திருக்கும். சொல்லப்போனா ஒரு சமயத்துல என்னுடைய ஹாஸ்டல் இருக்கும் அறையில யோசிச்சேன், இப்படியே போயிட்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கை, அழிந்து கொண்டு போயிட்டு இருக்கு. எந்த நிலைக்கு போகுமோ தெரியாது. ஆனா யார் என்னை விடுதலையாக்க கூடும்? அப்பொழுது விடுமுறையில் என்னுடைய சொந்த ஊர் சேலத்துக்கு வந்தப்போ ஒரு நண்பன் இயேசுவை பற்றி சொன்னான். இயேசுவை பற்றி சொன்ன உடனே எனக்குள்ள அந்த அவரை பின்பற்ற வேண்டிய ஒரு எண்ணம் ஏற்படுவதை பார்த்தேன். இதெல்லாம் ஆண்டவரை செய்யற ஒரு காரியம் தான், உண்மைதான். அப்ப நான் தேடி அழைகிறேன். ஒரு நண்பனிடத்துல போய் கேட்டேன் இயேசுவை பற்றி. அவர் கூட ஒரு இந்துவா இருந்த ஆண்டவரை பின்பற்றுறான்னு சொன்னாரு. அவரோட நான் போய் அவர் போற அந்த ஆலயத்துக்கு அன்னைக்கு ஒரு வென்ஸ்டே, புதன்கிழமை, அந்த சர்ச்சுக்கெல்லாம் நான் போறேன். அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி செங்கல்பட்டு, நான் படிச்ச இடம் செங்கல்பட்டு, அங்க ஒரு சர்ச் இருக்கு. ஒரு சின்ன மாடியில ஒரு சின்ன வீடு மாதிரி, ஒரு சின்ன அறை, ஒரு மீறி போனா ஒரு 8க்கு 15 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் அதனுடைய இது. 8, 10 கூட இருக்கு, 2 எனக்கு ஒருவேளை 10 இருக்கலாம். அங்கதான் மேல ஒரு இந்த கோணி பை தான் போட்டிருந்தாங்க, சரி, பாய் கூட கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அது பார்த்துட்டேன். காலையில 10:30 மணிக்கு ஆராதனை. நானே தான் போய் உட்காந்தேன், யாருமே நான் கூப்பிடல. நானே போய் உட்காந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தொடர்ந்து நான் போக ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். இதெல்லாம் எப்படி ஆச்சு? எனக்கு ஆண்டவர் தான் செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு, அத்தனை வருஷம் படிச்சு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்குள்ள போக முடியாத ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அப்ப அரசாங்க வேலைங்கிறது சாதாரணமா எல்லாத்துக்கும் டாக்டர் முடிச்சுட்டா கிடைக்குது. அப்போ நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் ஊழியக்காரனா போகணுமா இல்லை அரசாங்க வேலைக்கு போகணும்? அப்போ ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தினார், நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியராகப்படுவீர்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதில் பல அவமானம், நிந்தை, என்ன எவ்வளோ தூரம் எதிர்பார்ப்போட படிக்க வச்சாங்க பெற்றோர்கள். நிறைய சம்பாதிப்பேன்னு நினைச்சாங்க. அப்புறம் இருந்த டாக்டர்ஸ், எங்கள் உறவினர்லாம், அவங்க எவ்வளோ தூரம், எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா ஒரு சாதாரண ஒரு ஜெயில் வார்டர். அவங்க குடும்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் டாக்டர் ஆன உடனே அவங்க அம்மாவுக்கு எத்தனையோ பவுன் நகையெல்லாம் போட்டார் தாய்க்காக வாங்கி. அப்போ என்னை எதிர்பார்த்தாங்க அவங்க. அந்த மாதிரி தான் நான் அரசாங்க வேலைக்கு போய் ஒரு வேளை நான் ஒரு நல்ல நிலைக்குள்ளாக வருவேன்னு எதிர்பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், என்னமான்னு, நான் அவனுடைய பணிக்கு என்று தெரிஞ்சு, அது அவங்களால விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு பக்கம் பாவம் அவங்களுக்கு விளங்க. பட் அது ஒரு சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையில். நான் எடுக்க வேண்டிய தீர்மானமாக தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை செய்யும்படியாக உதவி செய்தார். ஒரு அரசாங்க வேலைக்கு போயிருந்தா பல லட்சங்கள், பல கோடிகள் கூட சம்பாதிச்சிருக்கலாமா. அதே சமயத்தில் ஒரு தடவை எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்தது. கொஞ்சம் மேல் படிப்பு படித்த டாக்டர், இதுலேயே கொஞ்சம் ஒரு சர்ஜன் மாதிரி படித்தா நல்லா மதிப்பாகவும் இருக்கும்.
அவர்கள் நல்லா சம்பாதிக்கலான்னு அப்போ ஆண்டவர் அப்போ கூட எனக்கு ஒன்று காமிச்சார் பைபிள் வசனத்தில், நீ பெரிய காரியங்களை தேடுகிறாயா, தேடாதே. அதுக்கும் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டார். அவ்வளோதான். சிலுவை என்பது சரண்டருங்க. சிலுவை என்பது ஒப்பு கொடுத்தல். சிலுவை என்பது அர்ப்பணித்தல். சிலுவை என்பது முற்றிலுமாக இயேசு மட்டும்தான் என்று சொல்லுகிற ஒரு காரியம். அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அவன் கிறிஸ்தவனும் அல்ல, கிறிஸ்துவின் பிள்ளையும் அல்ல. ஒருவேளை இது விகற்பமாக காணப்படலாம். ஏன்னா இன்றைய கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை பார்க்கிற விதமே வேற. சிலுவைக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அறியார்கள். வேற கிறிஸ்துவ தெரியும். இயேசுவினிடத்துல பல மக்கள் வந்து சுகம் பெற்றார்கள் எல்லாம். அந்த மாதிரி தான் அவங்க இயேசுவை பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டவரிடத்துல போகும்போது, ஆண்டவரே நாங்க எவ்வளோ நீங்க என்ன செஞ்சீங்க, எங்க வீதியில சாப்பிட்டீங்க, நான் உங்களை அறியேன். அதனால கிறிஸ்துவ உன்னுடைய வாழ்க்கையில சிலுவை இல்லாமல் இயேசுவை பின்பற்றும்படியான ஒரு காரியம் இருக்கிறது என்றால் நீ மெய் கிறிஸ்தவன் அல்ல. நீ மெய் கிறிஸ்தவன் அல்ல. சிலுவையை எடுக்காமல் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அது வேதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சத்தியம். சிலுவை எடுக்கிறதுக்கு முன்னால உன்னை சரண்டர் பண்ணிட்டு தான் சிலுவை எடுக்க முடியும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. ஆகவே சிலுவை என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மகிமைகரமான ஒன்றை நடப்பிக்கிறது. சிலுவை இல்லாமல் பரலோகத்தின் வழி இல்லை. சிலுவை இல்லாமல் இயேசுவையே நீ சரியா அறிய முடியாது. சிலுவை என்பது எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுமக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். சிலுவையை எடுக்கிற வரைக்கும் நீ ஒருவேளை தயங்க. சிலுவையை எடுத்துட்டீன்னா அது உனக்கு இலகுவாக இருக்கும். ஏன்னு கேட்டா, நீ சிலுவையை எடுத்து சுமக்கிற அந்த சுமத்தல் என்பது இயேசுவை நீ பின்பற்றுகிற வழிமுறையாக வாழ்க்கையாக இருக்க. சிலுவை எடுக்காமல் நீ இயேசுவின் வழியில் வாழ்பவனும் அல்ல, வாழவும் முடியாது, வாழவே முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில என்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் சிலுவையை சுமக்கிறான், உன்னுடைய வாழ்க்கையில மகிமைகரமாக கர்த்தர் செயல்படுகிறார். ஏங்க நீங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்கள்னு சொல்றாங்க, ஆனா பழைய சுபாவம்லாம் மாறுறதே இல்லை, ஒன்றும் இல்லை, மாற்றமே இல்லை, அதே நிலை தான் இருக்காங்க, அதே சூழ்நிலை, அதே கம்ப்ளீட்டா. என்ன ஒரு மாற்றம்? ஒருவேளை நான் முன்ன ஒருவேளை கோயிலுக்கு இந்து கோயிலுக்கு போயிருந்திருக்கலாம், இப்போ நான் கிறிஸ்தவனாக இருக்கலாம். அங்கே போயிட்டு இருந்தேன், இப்போ இந்த பக்கம் வந்துட்டேன், அவ்வளோதான். நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது நம்ம தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எந்த மாற்றத்தை நீங்க பார்க்குறீங்க அவங்க உள்ளத்துலன்னு கேட்க, எந்த மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில பார்க்குறீங்க? ஒண்ணுமே பார்க்க முடியலையே. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில ஐயோ, ஆனா ரொம்ப வருத்தமான ஒரு காரியம், இயேசு இன்றைக்கும் உனக்காக எனக்காக ஒருவேளை நான் ஆண்டவரை உண்மையாக பின்பற்றலைன்னா என்னைக்கும் உனக்காக எனக்காக அவர் கண்ணீர் விடுகிறார். உனக்காக எனக்காக அவர் நேசிக்கிறார். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லோரும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வரணும்னு விரும்புகிறார். ஆகவே உன்னை குறித்து ஒருவேளை நீ நினைக்கிறையோ இல்லையோ, ஆனா உன்னை குறித்து இயேசுவும் அவருடைய பிள்ளைகளும் கண்ணீர் விடுறாங்க. இன்றைக்காக எருசலேமை பார்த்து எதையோ முறை எருசலேமில் அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொன்னார். கடைசியில் அதே மக்கள் தான் சிலுவையில் அறைஞ்சாங்க அவரை. ஆனா அறைந்த அந்த மக்களையும் பார்த்து அவரை தான் கண்ணீர் விட்டார். இன்றைக்காக உனக்கு சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிந்திருந்தாயனால் நலமாக இருக்கும், ஆனால் அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஐயோ, இன்றைக்காகிலும் அவனுடைய கண்கள் திறக்கப்படாதா, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதா என்பதுதான் அந்த தெய்வ குமாரனுடைய ஒரே ஒரு வேண்டுதல், ஜெபம்.
கண்ணீர் விட்டு அழுதான்னு பார்க்கிறோம். அநேக வேளைகளில் அவர் ஜெபிக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, உரத்த சத்தத்தோடு, கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அதனால இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய பிள்ளைகள் மூலம் அவர் கண்ணீர் விடுகிறார். அவருடைய உண்மையான பிள்ளைகள், சிலுவை சுமந்து இன்றைக்கும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகளின் மூலமாக அவர் கண்ணீர் விடுகிறார். ஏன்னா அவர்கள் அழுகிறாங்க, ஐயோ ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க, சத்தியம் இல்லை, எத்தனையோ போதர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், சத்தியம் இல்லை, அவங்களுக்கு பணம் பெருசு, பதவி பெருசு, அந்தஸ்து பெருசு, புகழ் பெருசு. ஆனா இயேசு விலையேறப்பட்டவர் அல்ல. மேல ஒன்னை தெரிந்து கொள்ளுங்க, இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விலையேற பெற்றவராக இல்லைன்னா அவருடைய வாழ்க்கையில சிலுவை செயல்படவில்லை என்பதாகத்தான். சிலுவை செயல்படல. சிலுவையானது நான் சொன்ன பார்த்தீங்களா, பாவத்துக்கு நீ மறிக்கிற ஒரே ஒரு இடம் சிலுவை தான். அதனால பவுல் சொல்றார், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர்களால சிலுவையில் அறையப்பட்டார். ஆனா நீயும் சிலுவையில் அறையிற எதை? பாவத்தை சிலுவையில் அறைகிறார். அவரோடு கூட நீ சிலுவையில் அறையப்பட்டது மாத்திரம் அல்ல, உன்னுடைய பாவத்தையும் சிலுவையில் அறைந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்க. ஏன்னா அது உனக்கு ஒரு அற்பமானது, மலிவானது, ஒன்றுமில்லை. ஆகவே நம்ம சிலுவை என்பது வேதத்தினுடைய மிக 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 மையமான போதனை. அது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில என்றைக்கு அவன் ஆண்டவருக்கு என்று தன்னை ஒப்புக் கொடுத்தான், அன்றிலிருந்து சிலுவை அவன் முக்கியமான பங்களிப்பை கொண்டதாக அவனுடைய வாழ்க்கையில அவனை மாற்றி அமைக்கிறது. இயேசுவை போல அவனை மாற்றுகிற ஒரே ஒரு காரியம் சிலுவை தானே. Only one thing which changes, cross. கிராஸ் இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை, சிலுவை இல்லைன்னா மோட்ச ராஜ்யம் இல்லை. ஆகவே அந்த சிலுவையில தான் ஆண்டவருடைய அன்பை. ஆகவே அவன் சிலுவையைத்தான் அதிகமா பிரசங்கிப்பான். சிலுவை சுமக்கிறவனாய் மாத்திரமல்ல, சிலுவை பற்றி அதிகமாய் பேசுகிறவன் ஒரு மெய் கிறிஸ்தவன். சிலுவை குறித்து பேசுவது அவனுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா சிலுவை ஜீவனை கொடுக்கிறது. சிலுவையின் கீழே வாழ்வதுதான் அவன் தெரிந்து கொள்ளுவான். என்றைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில சிலுவை கிரியை செய்வது மாத்திரமல்ல, சிலுவையின் கீழ் வாழ்கிறவனாகவே காணப்படுகிறான். ஏன்னா அங்கே அவன் தாழ்மை, மகிழ்ச்சி, நன்றி, பக்தியாய் வாழ்கிறது. அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அதுதாங்க. இந்த தியாக கோட்பாடுங்கிறது, அவன் ஒரு கிறிஸ்து எப்படி தன்னை பலியாய் ஒப்பு கொடுக்க அவர் முன் வந்து தன் ஜீவனை கொடுத்தார், அப்படி அவன் இயேசுவுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அதான் நம்ம பார்க்கணும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்ப இழந்து போகிறான். இயேசுவுக்காக அவன் தன் ஜீவனை கொடுக்கிறான். சிலுவை என்பது மிக மையமான ஒரு காரியம். நம்முடைய நேரம் ஆயிடுச்சு, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். இன்னைக்கு நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கல, அப்புறம் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, சிலுவை குறித்த காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில சிலுவை என்பது இணைந்து பிணைந்து அவனோடு காணப்படுகிற ஒன்று. ஒரு கிறிஸ்தவனை சிலுவை இல்லாமல் பார்ப்பது என்பது கூடாது. சிலுவையை நேசிக்கிறவனாக காணப்படுவான். சிலுவையை எங்கு அவன் நேசிக்கிறான், அங்கு அவருடைய அன்பை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்து விலையேற பெற்றவன்.
கிறிஸ்து அவனுக்கு விலையேற பெற்றவராக இருப்பதனால் மற்ற எல்லாமே அவனுக்கு முன்பாக கந்தையும் குப்பையும் என்று count them all as dung. இந்த உலகத்தினுடைய புகழ்ச்சி, மேன்மை, பணம், பொருள், உதவி, பதவி, பட்டம், புகழ் எல்லாமே குப்பை. ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நீர் இந்த சிலுவையை கொண்டு தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு இந்த வேத சத்தியத்தின் மூலமாய் பார்த்தோம். அந்த சிலுவை உம்முடைய வாழ்க்கையில மனிதனுடைய பாவத்துக்காக பரிகாரமாக உம்மை ஒப்புக் கொடுத்ததாக மாத்திரமல்ல, நீர் சிலுவையை சுமந்ததைப் போல அவனும் சிலுவையை சுமந்து செல்ல விரும்புகிறான். சிலுவையை சுமந்தாலும் அவன் தனக்காக பரிதாபப்படவில்லை. நீர் சிலுவையை சுமந்து போன பொழுது இந்த ஸ்திரீகள் அழுகிறதை பார்த்த பொழுது, எனக்காக அழாத எங்கள், உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஆண்டவரே, தன்னுடைய சிலுவை பாடுகளை இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் தன்னை குறித்த ஒரு பரிதாப உணர்வோடு மக்கள் பார்க்கும்படியான காரியத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை, விரும்பவும் இல்லை. ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்துல கிறிஸ்துவை சுமப்பது என்பது இயேசுவுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு அவன் வாழ்கிறவனாய் இருப்பானே ஒழிய வேறு எதுவுமே அவனுக்கு பிரியமானதில்லை. அவை சிலுவை என்பது அவனுடைய வாழ்க்கையில உண்மைதான் அவமானத்தையும் நிந்தையும் பாடுகளையும் கொண்டு வந்தாலும் மன உலகத்துக்கு மறித்தவனாக இருக்க, உலகத்துக்கும் அதன் ஆசை இச்சைகளுக்கும் சிலுவையில் அறையுண்டிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு மேன்மையும் அவனுக்கு பெரிதாகல. சிலுவை மட்டுமே அவனுக்கு. சிலுவை என்று சொல்லும் பொழுது சிலுவையை சுமக்கும்படியான ஒரு பாதையை தெரிந்து கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் பக்கம் அவன் வந்த அந்த வாழ்க்கையினுடைய மாற்றம், இயேசுவின் சிலுவை என்பது அவனுக்கு மன்னிப்பை மாத்திரமல்ல, பாவத்தினுடைய பரிகாரத்தை மாத்திரமல்ல, அவனை மறுரூபமாக்கும்படியான ஒரு ஸ்தலமாக மாறிவிடுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு கிறிஸ்தவத்தை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ, எத்தனையோ மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். அவங்க வாழ்க்கைகளை தெரிஞ்சதெல்லாம் இந்த உலகம்தான். இந்த உலகத்தினுடைய புகழ், இந்த உலகத்தினுடைய மேன்மை, இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும், இந்த உலகத்துல பாடுகள் இல்லாமல் வாழ வேண்டும், இந்த உலகத்துல என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நல்ல படிப்பு வரணும், கல்வி வரணும், பதவி வரணும், உயர்வு வரணும், நல்ல வீடுகளை கட்ட வேண்டும், நல்ல விலையுயர்ந்த கார்களை வாங்க வேண்டும். ஆண்டவரே, இவ்வளவாக இந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவன் அவன் சிலுவையை சுமக்கிறவன், அவன் தன்னுடைய சிலுவையை பெரிதாக எண்ணுகிறதில்லை. ஆனால் மற்றவர்களை குறித்த பாரத்தினால் அவன் இயேசுவை போல மற்றவர்களுக்காக கண்ணீர் விடுவார். திரளான மக்களை கண்ட பொழுது நீர் மனது உருகினீர். மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல இருக்கிற அவர்களை பார்த்து நீர் மனது உருகினீர். ஆண்டவரே கர்த்தாவே, இதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. நீர் ஆண்டவரே அந்த காரியத்தை செய்யாமல் போனால், ஆண்டவரே, ஒரு மனிதன் சிலுவையை சுமக்க அவன் விருப்பம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவன் தன்னை தாழ்த்த விரும்புவதில்லை. உங்கள் பெருமை நிமித்த மறைவிடங்களில் கண்ணீர் சொரிவேன் என்று சொல்லுகிறேன். எவ்வளவு உண்மை ஆண்டவரே, கிருபையாய் மன்னித்தருளும். ஆவியானவரே, நீர் ஒருவரே ஒரு ஆத்துமாவில் உண்மையான ஒரு விளங்குதலை தர முடியும். இரக்கமாயிரும், கிருபையாக இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ வெரி மச் பிரதர்ஸ். நம்ம அடுத்த வாரம் கடைசியாக சந்திப்போம். அதுக்கு பின்னால் அந்த கோர்ஸினுடைய இந்த காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். தேங்க்யூ.